பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தாயம் தமிழ் சேனல் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பிசினஸ் ஐடியா என்னன்றது பார்த்தோம்னா, ஒரு 2000 ரூபாய் ஒரு 3000 ரூபாய் அதுக்குள்ள ஒரு பட்ஜெட்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி நம்மளே நம்ம வீட்டில் பண்ணி நம்ம பேக்கிங் பண்ணி சுயமா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி அதை சேல் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, அகர்பத்தியாக இருந்தாலும் சரி, தயவு செய்து சொல்கிறேன், பை பேக் போகாதீங்க. பை பேக் போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி செய்யறதுன்றதை பற்றி நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அகர்பத்தி எப்படி நம்ம சேல் பண்ணி எப்படி பேக்கிங் பண்ணி நம்மளே ஓன் மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணுறதுன்றத நம்ம ஒரு வீடியோவை பார்ப்போம். இதெல்லாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணலாம், எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத ஒரு தனி வீடியோவாக பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸஸ் நிறைய அவைலபிலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி சின்ன பிஸ்னஸை முயற்சி பண்ணி லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலேயே பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களை சேரும். வாங்க எப்படி பண்ணுறாங்கன்ற டெமோவை பார்ப்போம். வாங்க. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான் ரெடிமிக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டையே, இது ரெடிமிக்ஸு. இது 1 கிலோ பேக்கெட்டாக வரும். இதுக்கப்புறம் இந்த 24 வோல்ட்ஸ் உள்ள இந்த அலுமினியம் டையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பா, இது ரெடிமேடாக விற்கிற டப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர், இந்த கவர் நம்மளே ரெடிமேடாக கிடைக்குது. நம்ம செட்டாக வாங்கும் போது இந்த கவரும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு, இந்த ஸ்டீல் பிளேட்டு, இந்த சாம்பிராணி வைக்கிறதுக்கு தேவையான ஸ்டீல் பிளேட்டு. இதுதான் முக்கியமான விஷயங்கள் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயாரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் கொஞ்சம் வேணும். தண்ணி எதுக்குன்னா, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பிசையறதுக்கு தண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமாக தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு நான் டெமோக்கு பண்ணி காமிக்கிறதுக்கோசரம் மாவு கொஞ்சமாக கொட்டி நான் உங்களுக்கு எப்படி அச்சில் போட்டு எடுத்து அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள். இந்த மாதிரி மாவு நீங்கள் கீழே ஒரு நல்ல சர்ஃபேஸு, பிளாஸ்டிக் கவரோ அந்த மாதிரி இருக்கிற சர்ஃபேஸில் போட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மாவு பிசையும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக விடக்கூடாது. தண்ணி அதிகமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லைனா கையில் நகத்துக்குள்ளெல்லாம் கொஞ்சம் போகும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் கையில் க்ளவுஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசையும் போது உங்களுக்கே தெரியும் ஒரு பதத்துக்கு வரும். அந்த பதத்துக்கு வரும்போது நம்ம அச்சில் போடலாம். நல்லா நல்லா எல்லா மாவையும் ஒன்றா திரட்டி அப்படி பிசைங்க. பிசையும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி வரும். புட்டு மாவு பதத்துக்கு உங்களுக்கு அந்த மாவு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரும். அப்போ அச்சில் போடும் போது ஈஸியாக காயறது, இந்த ஈஸியாக காயும். அதே மாதிரி அச்சு நல்லா வரும். இது அவ்வளோதாங்க. இதுதான் பிசைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் பிசையணும். நல்லா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பிடிச்சா இந்த மாதிரி நல்லா சூப்பராக பிடிக்கிற மாதிரி வரணும். உதுத்தா அப்படியே உதுந்துடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா பதத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். மாவு பிசையறதுக்கு கொண்டு நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டா போதும். இந்த க்ளவுஸை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டையில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு பிசையறதை ஒண்டி நீங்கள் க்ளவுஸ் போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அச்சில் போட வேண்டியதுதான். அச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி தான் வரும் அச்சு. இதில் நம்ம உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயை தடவி நீங்கள் நான் ஆல்ரெடி தடவிட்டேன்.
அதனால் வந்து தேங்காய் எண்ணெய் தடவை தேவையில்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து டைஸ் வரும். இது வந்து இந்த பக்கம் 12 இருக்கும், இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12. ஸோ இந்த 1 2 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் ஒரே பக்கமாக வரா மாதிரி நீங்கள் சேர்த்து இந்த ஸ்க்ரூவை போட வேண்டியதான். இதுலேயே வந்து இன்ஜெக்ஷன் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து மோல்டு வருது. அது வந்து என்னென்னா ஒரு டைமில் வந்து கொஞ்சம் ஒன்று தான் பண்ண முடியும். அதனால் வந்து குயிக்காக பண்ணலாம், ஆனாலும் வந்து ஒன்று தான் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துட்டோம், டையும் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் கடன்னு இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். நல்ல டைட் பேக்கிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். சும்மா மேலோட்டமாக அமுக்கி விட்டுட்டிங்கன்னா உள்ளே வந்து போல் மாதிரி இருக்கும், உடஞ்சிரும், தாங்காது. நல்லா வந்து மாவை ஃபுல்லாக வந்து இப்படி அமுக்கி விட்டுட்டு நல்லா தேய்ங்க. நல்லா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து உள்ளே இறங்கியிருக்கணும். இல்லைனா வந்து சாம்பிராணி வந்து உடஞ்சிரும், நல்லா வராது. நல்லா எல்லா ஹோல்ஸும் நல்லா ஃபுல்லாகிற மாதிரி பேக்கிங் பண்ணணும். ரொம்ப வந்து உதிர இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணுற போது இருக்கும், வெளியில் வந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அப்படி நல்லா ஒரு வரளவுக்கு வந்து புட்டு மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் இது கட்டியாகவும் இருக்கணும், உதிர்ந்துடுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு சாம்பிராணி வந்து நல்லா சூப்பராக வந்து டேமேஜ் இல்லாமல் வரும். டேமேஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திருப்பி நீங்கள் வந்து அதை வந்து அந்த மாவை போட்டு ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேஸ்டேஜ்னு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து வேஸ்டேஜ் ஆகுமோ அப்படின்ற ஒரு கவலைப்பட தேவையில்லை. சிம்பிளாக வந்து ரொம்ப காஸ்ட் ஹெவியாக இல்லாத ஒரு 5000 ரூபாக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து மோல்டில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வந்து நீங்கள் நல்லா வந்து லாபத்தை வந்து சம்பாதிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ அடுத்த லெவலுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வருது, இதுலேயே அந்த மாதிரி நிறைய வந்து மிஷின்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்து நான் அந்த மிஷின்ஸை பற்றிலாம் நான் போடுறேன் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னென்ன மிஷின்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிஸில் அவைலபிலிட்டி இருக்குது, எவ்வளோ ரேட்டு, அந்த மிஷின்ஸில் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு பண்ணால் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி ஒரு டெமோ வீடியோ தான். அது வந்து ஒரு கம்பெனி வந்து அந்த மிஷினை தயாரிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி தான். அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மிஷின்ஸை வாங்கி நீங்கள் பண்ணணுன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 30,000 ரூபா வைக்கணும். இது வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நான் வந்து மாவு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். 10 கிலோ மாவு, இந்த டப்பா, அதுக்கப்புறம் இந்த தகடு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாவு. வேணுன்றவங்க நம்பர் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சைடு இது வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து நீங்கள் வந்து பேக் சைடு திருப்பணும். பேக் சைடு திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்து அமுக்குனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வந்து டைட் பேக்கிங்காக வரும். பாருங்கள், இந்த மாதிரி அமுக்குங்க, டைட் பேக்கிங் வரும், நல்லாயிருக்கும். குவாலிட்டி சாம்பிராணியோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சாம்பிராணி குவாலிட்டி வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்காது, சும்மா வந்து லூஸாக இருக்கும். அப்படியே எடுத்து கையில் அமுக்கினாலே உதிர்ந்துடுற மாதிரி வரும். இந்த மாதிரி அமுக்கிட்டு திருப்பி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து மாவு வந்து நல்லா தடவி நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சாம்பிராணி வந்து பக்காவாக வந்து பார்க்கறதுக்கும் குவாலிட்டியாக இருக்கும். நல்லா வந்து நல்லா ஒரு க்ளீனாக வீடியோ தனியாக போடுறேன். என்னென்ன மிஷின்ஸ் அவைலபிள் இருக்கிறத இன்னொரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் வேணுன்றவங்க அந்த கம்பெனிஸை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி விஷயங்களை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து பண்ணலாம். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 5000 ரூபாக்குள்ளே, 5000 ரூபா கூட ஆகாது, ஒரு 2000 ரூபா பட்ஜெட் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டிடுங்க. க்ளீனாக தட்டிட்டிங்கன்னா அழகாக வந்து எல்லாம் வந்து ஈவனாக வந்துடும், க்ளீனாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது பண்ணியாச்சு, மோல்டில் போட்டாச்சு. அப்படியே ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லூஸ் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்க்ரூ எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா
ஸ்க்ரூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மெதுவாக வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா பிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக மோல்டு சூப்பராக வந்து நிற்கும். இதை அழகாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டீல் தட்டில் வந்து அடுக்கிடணும். எதுக்கு நான் ஸ்டீல் தட்டில் அடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இது காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் லைட்டாக இருந்ததுன்னா உருட்டினீங்கன்னா கிளியராக வந்துடும். காய வைக்கும் போது ஹீட்டு வந்து அதிகமாக வந்து இந்த ஸ்டீல் தட்டில் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ குயிக்காக வந்து உங்களுக்கு காயும். மினிமம் 3 நாள் அப்படியாவது இந்த இது வந்து சாம்பிராணி வந்து காயணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து வாசனை கொடுக்கும், ப்ளஸ் வந்து நல்லா எரியும். நீங்கள் உடனே எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புகையும் வராது, எரியும் எரியாது, வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் வந்து மினிமம் வந்து 3 நாளாவது கண்டிப்பாக வந்து காயணும். இந்த மாதிரி அழகாக அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு வெயிலில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சாம்பிராணி வந்து சூப்பரான சாம்பிராணி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து ஒரு பக்கத்துக்கு எடுத்துட்டோம். திருப்பி வந்து இன்னொரு பக்கத்தையும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். 1-2 பீஸ் டேமேஜ் ஆகும், ஆனாலும் பரவாயில்ல, அது திருப்பி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, அழகாக வந்து சாம்பிராணி வந்து பக்கா சாம்பிராணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அழகாக வந்து பாருங்க, இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் வந்து காய வச்சு பேக் பண்ணலாம். இப்போ வந்து பேக் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கோசரம் ஆல்ரெடி காஞ்ச சாம்பிராணி இருக்குது. அந்த காஞ்ச சாம்பிராணியை வச்சு உங்களுக்கு எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றது நான் காமிச்சிடுறேன். இந்த ரா மெட்டீரியல், இந்த மோல்டு, அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸு, இது எல்லாம் வந்து நம்மக்கிட்ட செட்டாக கிடைக்கும். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பரை கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் தொடச்சிட்டு, டையை ஃபுல்லாக தொடச்சிட்டு எண்ணெயை போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி நாங்கள் பண்ணி காஞ்ச சாம்பிராணி இப்படி தான் இருக்கும். காஞ்சிச்சுன்னா காஞ்ச சாம்பிராணி வந்து எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து கவர் வந்து நாங்களே உங்களுக்கு வந்து மொத்தமாக செட்டாக தருவோம். இங்கே பாருங்க, அழகாக உள்ளே போட்டிங்கன்னா ஒரு கவருக்கு வந்து 6 பீஸு. நீங்கள் வந்து கவருக்கு 6 பீஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி படுக்க வச்ச மாதிரி போட்டிங்கன்னா 6 பீஸ் வரும். பாருங்க, இந்த மாதிரி 6 பீஸ், இதில் வந்து 6 பீஸ் இருக்குது. அழகாக வந்து இந்த மாதிரி 6 பீஸ் போட்டு பேக் பண்ணிட்டீங்கன்னா டப்பா வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி டப்பாவை வந்து இந்த மாதிரி ஒரு 5 வகையான இது ரெடிமேட் டப்பா இருக்குது. இந்த மாதிரி டப்பாவை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணுவோன்னா இப்படி தள்ளி இப்படி அமுக்குனீங்கன்னா பேக்கிங் இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். அப்படி தள்ளிட்டு இதை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செலோ டேப்பு சின்னதாக செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு உங்கள் பொருளை வந்து ஸ்டீல் தட்டு சொன்னேன் ஆல்ரெடி, நம்ம கொடுக்குற கூடயே இந்த ஸ்டீல் தட்டு வரும். இதை இப்படி உள்ளே போட்டுட்டு இந்த 6 பீஸையும் இது பாருங்கள், இந்த நம்ம கவரோடு போட்டதை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு 2 கவர் வைக்கணும். 2 கவர் வச்சுட்டு அழகாக இதே மாதிரி மூடிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மூட்டிங்கன்னா இங்கே ஒரு செலோ டேப் போட்டு நீங்கள் வந்து விற்பனைக்கு வந்து இதை வந்து கொண்டு சொல்லலாம். இவ்வளோ தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறன்றது, இவ்வளோ தான். இது எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.